அனைவருக்கும் இனிய வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் உங்களை வரவேற்பது மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமாகவும், தேடுதலின் மூலமாகவும், அனுபவங்களின் மூலமாகவும், விழிப்புணர்வின் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா? இந்த நாளில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள மாட்டோமா? நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டு விடாதா என்கிற ஒரு ஏக்கமும், அந்த ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை தவிர்ப்பது எப்படி, திடீரென்று வரக்கூடிய மருத்துவ பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது எப்படி, இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டம் என்றால் என்ன, அதை எளிய மக்களுக்கு புரியும் வகையில் நம்மோடு இன்றைக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை தருவதற்காக சேலத்திலிருந்து CK அசோசியேட்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீஸ் அண்ட் சொல்யூஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய மோகன் காந்தி சார் நம்மோடு இருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி. நீங்கள் ஆதித்யா தொலைக்காட்சிக்கு வந்தமைக்காகவும் இந்த ஒரு விஷயத்தை சர்வீஸ் ஓரியன்டாக மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை சொல்லணுன்றதுக்காகவும், இந்த மருத்துவ காப்பீட்டை பற்றி பேசணுன்றதுக்காக நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் இருந்து வரேங்க. சேலம் பார்த்தீங்கன்னா CK அசோசியேட்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் சொல்லி என்னுடைய கன்சர்னோட நேம். இது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2016 ஜூன் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இப்போ 9th இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முழுக்க இந்த நிறுவனம் CK அசோசியேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோட ரீசன் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி தான். மருத்துவ காப்பீடு பண்ணக்கூடிய உங்களுக்கு மனைவி தான் காப்பீடா இருந்திருக்காங்க. சிறப்பு. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு வள்ளுவர் தான் அழகா சொல்லுவார். இல்லவள் இல்லதன் மாண்பானால் உள்ளவள் இல்லதன் மானாக்கடைன்னு ஒரு குறள் இருக்கும். அப்படியான உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கும் சார். இப்போ பேசிக்காகவே நம்ம மக்களுக்கு இன்றைய தலைமுறையினருக்கு கூட இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னாலே புரிதல் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் கூட இன்றைய தலைமுறைக்கு தெரியுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அங்கே. இப்போ இந்த ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்? இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது எதுக்கு தேவை சார்? லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு பண்ணுறது தான். ஓகேங்களா? நம்ம இருக்கும் போதும் அது நமக்கு கிடைக்கும், இறந்த பிறகும் நமக்கு ஒரு அமௌண்ட் வீட்டுக்கு வரும். ஓகேங்களா? அது லைஃப் இன்சூரன்ஸ். அது சேவிங்ஸ் பார்ட். அது ஓகேங்களா, நம்மளுடைய சேவிங்ஸ் பார்ட். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் உள்ள இருக்கிற இன்டர்னல் பார்ட். நமக்கு எதிர்பாராம ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராமல் நடக்கக்கூடிய மருத்துவ செலவுகளை சரி கட்டுறது தான் தவிர அது வந்து ரிட்டர்ன் வராது உங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டிப்பான முறையில் இவங்கெல்லாம் எடுக்கணும்னா யார் சார் கண்டிப்பாக எடுக்கணும், ப்ரிஃபர் பண்ணணும்? மெடிக்கல் வந்து இவங்களுக்கு தான், அவங்க தான் கிடையவே முடியாது. பிறந்த 91 days பேபிலிருந்து, பிறந்த குழந்தையிலிருந்து நீங்கள் 100 வயசு 110 வயசு யாராக இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். இவங்களுக்கு தான் எடுக்கலாம், அவங்களுக்கு தான் கண்டிஷன் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மருத்துவமனையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாலும், ஆல் ஓவர் இந்தியா, அக்ராஸ் வேர்ல்டு, நீங்கள் எங்கே போய் பார்த்தாலுமே 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 4 பேர் இல்லை 3 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் 10க்கு 6 பேர் இருக்கிறவங்க யார் இருக்காங்க? 45 வயசு கீழே இருக்கிற நபர் தான் இருக்காங்க. ஓகே. ஏன்னா வியாதிங்கிறது யாருக்கு வரும், எப்போ வரும் சொல்லிட்டு வரும்போது இல்லை. ஓகேங்களா? அன்எக்ஸ்பெக்டடாக வரது தான். ஓகே. எந்த நேரத்தில் நமக்கு நோய் வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. எப்போ நம்ம போய் ஆஸ்பத்திரியில் படுப்போம் தெரியவே தெரியாது. ஆஸ்பத்திரியிலேருந்து என்ன பில்லு வரும்னு நமக்கு தெரியாது. அப்படி எந்த பில்லு வராமல், எந்த பில்லு வந்தாலும் சமாளிக்கக்கூடிய இதயம் உங்களுக்கு வேணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதயத்திற்கான பாதுகாப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு 30 வயதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரைவாதியிலிருந்து அல்லது அவனுக்கான மருத்துவ செலவுகள் மட்டுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபா பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்குமான ஒரு மருத்துவ செலவுன்னு ஒரு 15,000 ரூபா எடுத்து வைக்க வேண்டிய மினிமம், நான் சொல்கிறது ஒரு 15,000 ரூபா எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? இந்த 15 ரூபாயை நம்ம எப்படியெல்லாம் இந்த மருத்துவ காப்பீட்டின் மூலமாக குறைக்கலாம் சார்? 2 விஷயம் இருக்குங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் 24 hours அட்மிட் ஆனாதான் கிளைம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. எல்லா நிறுவனத்துலையும் அதுதான். 24 மணி நேரம் தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல் இருந்தால் மட்டும்தான் அந்த நபருக்கு கிளைம் உண்டு. ஓகே. 2வது, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும் போதும், அதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது பிஃபோரும் என்னென்ன செலவுகள் பண்ணுறீங்களோ அந்த பில் பர்ஃபெக்டாக வச்சிருந்தீங்கன்னா அது கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன் சொல்லுவாங்க. அது நீங்கள் பில் கரெக்டாக வச்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நேம் என்ன பேர் இருக்குன்னா, என்னுடைய நேம் மோகன் காந்தி. சரிங்களா? என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மோகன் காந்தின்னு சொல்லிட்டு தான் அது ரிசிப்ட் எல்லாமே இருக்கணும். ஓகே. நான் அதை விட்டு வீட்டில் வந்து காந்தின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா காந்தி மட்டும் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராது, கிளைம் வராது. ஓகே. ஓகேங்களா? 1. 2வது, ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே வந்த பின்னாடி திருப்பி மெடிசன்ஸ் வாங்குறேன். நான் ஃபார்மாவில் போய் மெடிசன் வாங்குறேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல்லேயே மெடிசன் வாங்கிட்டு இருக்கேன். இல்லை மந்த்தாக இப்போ வந்து 3 months வந்து இல்லை 6 months அந்த ட்ரக்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அந்த 6 மாதத்துக்கு என்ன வாங்குறனோ அதனுடைய
பிரிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் மெடிசன் பில்ஸ் இருந்தது அப்படின்னா ஓகே கம்பெனி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய பாலிசியை பொறுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் யார் எடுத்திருக்கீங்களோ, என்ன பிளானில் எடுத்திருக்கீங்களோ, ஓகே, அதை பொறுத்து அந்த கிளைம்லாம் கிடைக்கும். மூணாவது, நீங்கள் கேட்ட மாதிரி எவ்ரி மந்த் அவருக்கு 15,000 செலவு நடக்குதுன்னா அதை வந்து அவுட் பேஷண்ட் பில்னு சொல்லுவாங்க. ஓபி பண்ணக்கூடிய செலவுகள். ஒரு சில நிறுவனத்தில் அந்த அவுட் பேஷண்ட் பண்ணக்கூடிய செலவுகளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில நிறுவனத்தில் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் எடுக்கும் போதே நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கணும். சார், இப்போ இது வந்து ஒன்லி ஃபார் அலோபதி மட்டும்தானா? அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தானா? இல்லை இப்போ கொரோனா டயத்தில் வந்து நிறைய பேர் ஆயுர்வேதா ப்ரிஃபர் பண்ணாங்க, அதே போல் சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து சித்தா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட், வேறு ட்ரீட்மெண்ட் போகிறேன் அப்படின்னா அதுக்கான மருத்துவ காப்பீடுகள் இருக்கா? சார், இன்சூரன்ஸ் கண்டிப்பாக உண்டு சார். நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் கிடையாது, சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, நேச்சுரோபதி எது வேணும் எடுக்கலாம். இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் கண்டிஷன் கிடையாது. ஒன்று, இந்தியாவுக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்தியாவுக்குள்ள மட்டும் தான் கவர் ஆகும். ஓகே. பட் இன்னைக்கு ஒரு சில நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு அப்ராடில் போய் கிளைம் பண்ணுறதுக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்டர்நேஷனல் கவரேஜும் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. சர்ஜரி பேஸ்டாகவே இப்போ நிறைய பேர் அழகியல் சார்ந்த சர்ஜரிஸ் நிறையா பண்ணிக்கிறாங்கல்ல. என்னோட மூக்கு சரியில்லை, நான் மூக்கை மாற்றிக்கிறேன், என் காது சரியில்லை, அதுவும் சர்ஜரி தான், அதுவும் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறது தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருத்துவ காப்பீடு சப்போர்ட் பண்ணுமா? சார், காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு எந்த நிறுவனம் தராது. எதுவுமே நம்ம அழகுபடுத்திக்கூடிய விஷயத்துக்கு எதுவுமே தராது. ஓகே, சரிங்களா? இதுவே ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. எக்ஸாம்பிள், பற்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டைட் பண்ணுறீங்க, பல் வந்து க்ளீன் பண்ணுறீங்க, ஓகேங்களா, ரூட் கேனல் பண்ணுறீங்க, அதுக்கு தரமாட்டாங்க. ஓகே. அதுவே ஒரு அடிபட்டுருச்சு, பல் செட் கம்ப்ளீட்டாக மாற்றணும் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி முடியல விற்க வைக்கிறேன் கிடையாது. ஓகே, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சார், இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்குற கேள்வி, நாங்கள் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் எப்படி எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன, இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்குரிய ப்ராசஸ் என்ன, நெட்டில் எடுக்கலாமா, இந்த ஸ்டெப்ஸ் என்ன, எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? நிறைய டெலிகாலர் நார்த்துலேருந்து நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு, நிறையா ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து கால் வந்துட்டுருக்கு. முன்பின் தெரியாண்டு போடுறாங்க, ஏன் போட்டால் எதுக்கு போடுறோன்னு தெரியல. சார், நாங்கள் இந்த சலுகை தரோம் அந்த சலுகை தரோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு சலுகைக்காக போடாதீங்க. உங்கள் ஃபேமிலி பாதுகாப்பாக இருக்கணும்னா நீங்கள் அவங்கள வர சொல்லி 1-to-1 உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது சொல்லி உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் கண்டிப்பாக நபர் கண்டிப்பாக கொடுப்பாரு. சிறப்பு. சார், இப்போ என்னோட வெஹிக்கிளுக்குலாம் இன்சூரன்ஸ் போடுவோம். இந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் போன வருஷம் கிளைம் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு இந்த வட்டம் ப்ரீமியம் கூடுது சார் அப்படி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் கிளைம் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ரீமியம் குறையுது சார்னு கார் இன்சூரன்ஸில் இப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா கம்பேரிசனுக்காக கேட்குறேன். கார் இன்சூரன்ஸ் இதையும் ஒப்பிடலாமான்னு கேட்டுறாங்க. பட் ஒரு கம்பேரிசனுக்காக, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இந்த மருத்துவ காப்பீடில் நான் இந்த வருஷம் வந்து ஒரு 10 lakhsக்கு பாலிசி போட்டிருக்கோம். 10 lakhsல ஒரு 8 lakhs நம்ம வாங்கிட்டோம். 8 lakhs வந்து கேஷ்லெஸ்லையோ ரீஎம்பர்ஸ்மெண்ட்லையோ லைக் 8 lakhs வரைக்கும் நம்ம வந்து கிளைம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நான் ப்ரீமியம் கட்டும்போது, போன வருஷம் நீங்கள் வந்து கிளைம் வாங்கிட்டீங்க சார், ஸோ இந்த வட்டம் உங்களுக்கு ப்ரீமியம் கூடணும், அல்லது போன வருஷம் நீங்கள் கிளைமே வாங்கலை சார், அதனால் ப்ரீமியம் குறையணும், ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? சார், நீங்கள் கேட்டதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகே. 2012க்கு முன்னாடி இருந்தது. 2012க்கு அப்புறம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். ஓகேங்களா, நீங்கள் பாலிசி போடும் போது ஏஜ் ஃபேக்டர் இருக்குது சார். எப்படின்னா 25லேருந்து 35 வரைக்கும் ஒரு ப்ரீமியம், 36 to 45 வரைக்கும் ஒரு ப்ரீமியம், 45க்கு மேலே 5 years வந்து ப்ரீமியம் மாறுபடும். ஓகே, ஓகேங்களா, இதுதான் ஃபேக்ட். ஏஜ் மாற ப்ரீமியம் மாறும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பாலிசி எடுத்த பிறகு என்னென்ன புதிய வியாதிகள் வந்தாலும் கிளைம் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். கொடுக்காதுன்னு சொல்லாது. மூணாவது, நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்த பின்னாடி முதல் ஆண்டு 10 லட்சம் எடுத்திருக்கேன், 8 லட்சம் நான் செலவு பண்ணிட்டேன், அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ஸ்ட்ரா கட்டுமானா கட்ட தேவையில்லை. அடுத்த ஆண்டு அந்த வயதுக்குண்ட ப்ரீமியம் கட்டணும். இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீமியத்தை அதிகப்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக அதுக்குண்டானதான் கட்டணுமே தவிர உங்களுக்கு பர்டிகுலர் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்தந்த வயதுக்குண்ட ப்ரீமியம் கட்டினா மட்டும் போதும். ஓகே சார், இப்போ வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு பாலிசி எடுத்துருக்கோன்ற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு நான் ப்ரீமியம் கட்டிட்டேன், 3ஆவது வருஷத்துலேருந்து என்னால் கட்ட முடியல. இப்போ நான் அந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணி 2 வருஷம் கட்டின ப்ரீமியமே என்னால் திரும்ப எடுக்க முடியுமா, இல்லை திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலாமா ஒரு 4-5 வருஷம் கட்டுறோம்? சார், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலிசி வந்து வருடம் தொடர்ச்சியாக கட்டணும். ஓகே, தொடர்ச்சியாக கட்டினா தான் அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு வரும். சப்போஸ் அடுத்த வருஷம் ரெனியூல் கட்டும் போது கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து கால அவகாசம் கொடுக்குறாங்க. எவ்வளோ நாள் கொடுக்குறாங்க? 30 நாள் கொடுக்குறாங்க, கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. அந்த 30 நாளுக்குள்ளார நீங்கள் அந்த பாலிசி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் அந்த 30 நாளுக்குள்ளார எதிர்பாராத ஏதாவது மருத்துவ செலவு ஏதாவது வந்தது,
மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் நிறுவனம் தராது, கிளைம் கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கண்டினியூட்டி போனஸ் எல்லாமே உங்களுக்கு கேரிஃபைட் ஆகிடும் 30 நாளுக்குள்ளார. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கட்டிக்கிட்டே வரேன், 5 வருஷம் கட்டிட்டேன், ஒரு 7 வருஷம் கட்டிட்டேன், 8 வருஷம் என்கிட்ட ஃபினான்ஸ் இல்லை, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கேன், என்னால் கட்ட முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு 30 நாள் டைம் தருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பாலிசி கேன்சல் ஆகிடும். ஓகே, திருப்பி புதுசாக வர மாதிரி தான் கணக்கு. ஓ, அப்போ இந்த 7 வருஷம் கட்டினது எல்லாம் கட் ஆகிடும் உங்களுக்கு. இன்றைக்கி இன்சூரன்ஸ் பல நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி முழு தொகையும் கட்ட முடியலங்கிறதுனால மந்த் ஆன் மந்த்லி மோடு கொடுத்துருக்காங்க, ஓகே, குவார்ட்டர்லி மோடு கொடுத்துருக்காங்க, ஆஃபேலி மோடு ஆப்ஷனும் வந்துருச்சு, ஒரு சில நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நீங்கள் பாலிசி போடும்போது பயன்படுத்திக்கணும். மந்த்லி கட்டுற மாதிரி நம்ம பயன்படுத்தி என்னன்னா ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ப்ரெசென்ட் பேஸ் பண்ணி கிடையாது. அப்போ நீங்கள் ஃபியூச்சரை பற்றி யோசிச்சுட்டு அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் அது உங்களோட புத்திசாலித்தனம். சார், இப்போ மருத்துவ காப்பீடு எடுக்கக்கூடியவங்க என்னென்ன விஷயங்களை கவனிச்சுக்கணும்? சார், பாலிசி போடும் போது நீங்கள் பெனிஃபிட்டை பார்க்குறீங்களோ இல்லையோ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தயவு செஞ்சு படிக்கணும், கவனமாக கேளுங்க அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் ஓகே, படிக்கிறத விட கவனமாக கேளுங்க. கையெழுத்து எங்கே போடணுமோ அதை மட்டும் போட்டுட்டு போயிடுவாங்க, அது பக்கமாக இருக்குது படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி. அதுக்கு தான் ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட்டை போனீங்கன்னா அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள நம்பி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு எதுவாக இருந்தாலும், இன்றைக்கி இன்சூரன்ஸ் கம்பெனி நம்பி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10% பேர் தான், சரிங்களா? மீதி 90% பேர் உங்களுக்கு யார் வந்து கைட் பண்ணுறாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை வச்சு தான் போடுறீங்களே, மற்றபடி கிடையாது. அப்போ அவங்க சொல்கிற முழுமையாக நம்பிட்டீங்கன்னா போதும். இப்போ என்னுடைய கிளைண்ட்டிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, என் கஸ்டமர் மோர் தென் 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம்னா, கம்பெனி நம்பி நீங்கள் போடல, என்ன நம்பி போட்டிருக்கீங்க, 100% சர்வீஸ்க்கு நான் கேரண்டி. ஓகே, எனக்கு தேவையான டாக்குமெண்ட் நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போவேனா சர்வீஸ் நான் பண்ணித்தரேன். ஓகே, என்ன டேர்ம்ஸ், நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நான் எது வராதுன்னு சொல்லிட்டேன்னா எடுத்துமே இதெல்லாம் வராதுன்னா அப்போ எதுதான் வரும் சார் எனக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பாலிசி எடுத்த பிறகு என்னென்ன புதிய வியாதிகள் வருதோ எல்லாத்துக்கும் உண்டு. நான் இதுக்கு தான் தருவேன் அதுக்கு தான் தருவேன்னு சொல்லல. நீங்கள் பாலிசி எடுக்க அந்த 3 கண்டிஷனை தவிர மீதி எது வந்தாலும் உண்டு உங்களுக்கு. கரெக்ட். இல்லை, நான் கேட்குறப்ப இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்னு யார்ட்டாவது கேட்டோம்னா, இந்த மாதிரி சஜஷன் கொள்றவங்ககிட்ட கேட்டோம்னா ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வருவோம், இன்ட்டு போட்ட இடத்துலலாம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க போதும் அப்படின்ட்டுருவாங்க. நமக்கு சிம்பிளாக இன்ட்டு போட்ட இடத்துலலாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம், உள்ளார என்ன இருக்குன்னே புரியாது, கடைசியாக ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது பிரச்சனை வருது. அதனால் எல்லாமே தெளிவாக கேட்டுக்கிட்டு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். நல்லா சார், கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ இது. நிறைய விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா, சின்ன நுணுக்கங்களான ஒரு விஷயங்கள், மருத்துவ காப்பீடை பற்றி நிறையா ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய விஷயமா நீங்கள் கொடுத்துட்டு போயிருந்தீங்க. சூப்பர். சிகே அசோசியேட் சார்பாக நீங்கள் இங்கே வந்தமைக்கும் நிறைய விழிப்புணர்வு கொடுத்தமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேலும் இதுபோல் பல புதிய தகவல்களுக்கும் அருமையான சிந்தனைகளுக்கும் குட் மார்னிங் ஆயுதன்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.